எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையிலும் சேர்ந்து படிப்போம். என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செமையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு சில வாரங்களாக இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவன் நம்முடைய வாழ்விலே எவ்வளவு நன்மைகளை அருளுகிறார், அந்த நன்மைகளை எதிர்பார்த்து வாழ்கின்ற ஒரு விசுவாச வாழ்வு எவ்வளவு அவசியம் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பூமியிலே தேவனிடத்தில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரிடத்தில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம், தவறேதும் இல்லை. என் அப்பா எனக்கு நல்லது செய்வார் என்று எதிர்பார்ப்பது அது ஒரு விசுவாச வாழ்வை காட்டுகின்றதாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பூமியில் நல்வாழ்வை தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருக்கு என்றால் அவருடைய பிள்ளைகளுக்கு. என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே அவருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட்டோம். நம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் மாமே என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு சிறந்த ஃபஸ்ட்டு வழி என்னவென்றால் தேவனுடைய பிள்ளையாக மாறுவது. எப்போ தேவனுடைய பிள்ளையாக மாறினோம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றே உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உதயமாகி விட்டது, ஆரம்பமாகி விட்டது. இனிமேல் தான் ஆரம்பமாக போகிறது என்று கிடையாது. அன்றைக்கு நீங்கள் அந்த குடும்பத்தில் பிறந்து விட்டீர்கள், ஆசீர்வாத குடும்பத்தில் வந்து விட்டீர்கள். நம்ம தேவனுடைய குடும்பத்தில் பிறக்காமல் எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆசீர்வாதத்தை வாங்கிறது குறுக்கு வழிகளும் கிடையாது. ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுவது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சகல ஆசீர்வாதமும் அவருக்குள் இருக்கின்றது. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த சகல ஆசீர்வாதத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அது அவங்களுக்கு சொந்தமாக மாறுகின்றது. அதுதான் ஆவிக்குரிய மக்கள் நேர்வழியில் போகணும், ஷார்ட் வழியில் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சபையில் என்ன பண்ணிட்டாங்க, நீ 21 நாள் உபவாசம் இருந்தால் தான் கடவுள் உன்னைய ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டாங்க. உபவாசம் நல்லது, நம்ம தவறு என்று சொல்ல வரவில்லை. உபவாசத்தை நம்ம இருக்க வேண்டிய விதத்தில் இருக்க வேண்டும். ஆனால் உபவாசத்தை உபவாசம் அதாவது அது சொல்லாத காரியத்தில்தான் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீ இதனால் இருந்தால் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு பைபிளில் எங்கேயும் ஆண்டவர் சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தாரும் நான் என்ன பண்ணுவேன், அந்த காரியத்தை அதிகமாக வலியுறுத்தி உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன். அடிக்கடி நம்ம சபையில் ஒரு சில காரியத்தை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது தேவன் சொன்னதுனால அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறோம். தேவன் அடிக்கடி ஒரு சில விஷயத்தை சொல்லலைன்னா நம்ம அதில் கவனம் செலுத்துறது கிடையாது. உபவாசத்தை கவனம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்ல வரல. உபவாசம் நல்லது, திரும்ப சொல்கிறேன், நல்லது. சொல்லுங்கள், உபவாசம் நல்லது. புரியுதுங்களா? அது இருக்க வேண்டிய விதத்தில் இருக்கணும். ஆனால் உன்னை இப்படி இருந்தால் தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை. அதுக்கு வேறு காரணங்கள்லாம் இருக்குது. அப்போ நம்ம 21 நாளோ 41 நாளோ உபவாசம் போட்டால் தான் கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லி எங்கேயும் தேவன் வாக்கு பண்ணலை, தேவன் எழுதி வைக்கலை, கட்டளையாகவும் சொல்லலை. இப்படி பண்ணாதான் உன்னைய இப்படி பண்ணுவோன்னெலாம் சொல்லவில்லை. உபவாசத்திற்கு காரணம் இருக்கிறது. அது இருக்க வேண்டிய விதத்தில் நாம் உபவாசத்தை ஏறெடுக்க வேண்டும். அப்போ ஆசீர்வாதம் உபவாசத்திற்குள்ளே தேவன் வைக்கல, ஆசீர்வாதத்தை தேவன் ஜெபத்திற்குள்ளாக வைக்கல, ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவுக்குள்ளே வச்சிருக்கிறார். அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ஆசீர்வாதத்திற்கு நாம் பங்காளிகளாக மாறுகின்றோம். இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்பட்ட புருஷர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஆதாம் என்ற ஒரு மனிதனை தேவன் இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக உண்டாக்கினார். ஆனால் ஆதாமுக்குள்ளே தான் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தெய்வ திட்டமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆதாம் தவறு செய்தானோ அன்றையிலிருந்து மனுக்குலம் ஆசீர்வாதத்தில் போவதற்கு பதிலாக சாபத்திற்குள்ளாக தான் போக ஆரம்பித்தது. ஆகவே தான் தேவன் திரும்ப இந்த பூமியை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. தன் குமாரன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி
ஆதாமுக்குள்ளே மக்கள் சாபத்திற்குள்ளாக வந்து கொண்டிருந்த சமுதாயத்தை இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் நம்மளை கொண்டு வந்து திரும்பவும் அந்த ஆசீர்வாத சந்ததிக்குள் நம்மை இணைத்து விட்டார். ஆகவே தேவன் நம்மை நேசித்தபடியினால் நாம் நம்முடைய வாழ்வில் இருந்த ஆதாமின் சாபத்திற்கு முடிவு கட்டிவிட்டார். நியாயப்பிரமாண சாபத்திற்கு முடிவு கட்டிவிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருக்குள்ளே இருக்குது. அவர் ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். அதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சங்கீதக்காரன் 21ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 21:3 தீர்க்க தரிசனமாக அன்றைக்கே எழுதி வைத்து விட்டார் சங்கீதக்காரன். ஏகப்பட்ட காரியத்தை கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிறார். அதில் ஒன்று இது. 21:3 உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். ஆமென். உத்தம ஆசீர்வாதங்களோடு தீர்க்க தரிசனமாக சொல்றார். பிதாவாகிய தேவன் இயேசுவை சந்தித்து உத்தம ஆசீர்வாதத்தை அவர் மீது அருளி பொற்கிரீடம் தரிப்பித்து இந்த பூமியிலே தேவன் அனுப்பியிருக்கிறார். அதில் 21:6ஆம் வசனம் படிப்போம். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்கினீர். இயேசுவை நித்திய ஆசீர்வாதம் உள்ளவராக்குகிறீர். யார்? இயேசு கிறிஸ்து. அவரை என்று வேதம் ஒரு கணத்துக்குரிய ஒரு பாத்திரமா சொல்லும் போது அவர்னா யார்? கிறிஸ்து இயேசு. அவரை நித்திய ஆசீர்வாதம் உள்ளவராக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ஆமென். ஆகவே ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய தற்காலிகமானதல்ல. இயேசு கிறிஸ்து நித்தியமானவர். அதே போல அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களும் நித்தியமானது. 72ஆம் சங்கீதம் போவோம். 17ஆம் வசனம் படிப்போம். 72:17 என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவைகள் என்னை நோக்கி பார்த்து இல்ல 72:17 72:17 அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியனுள் மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யார் அவர்? எந்த அவர்? கிறிஸ்து இயேசுவை குறித்து சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெரிய தீர்க்கதரிசின்னு யாருன்னா இந்த தாவீது. ஏன் தாவீதை பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா காரியத்தையுமே தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சிருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் கூட அதிகமாக அவங்க எதை வலியுறுத்தி சொன்னாங்கன்னா, சங்கீதங்களில் இப்படி உரைக்கப்பட்டதே. சங்கீதங்களில் இப்படி பழைய ஏற்பாட்டில் மற்ற இடத்துல உரைக்கப்பட்டிருந்தாலும் அதிகமாக அவங்க மேற்கோள் காட்டின பகுதி என்னவாக என்றால் சங்கீதம் பகுதியை மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை எல்லாம் அழகாக சங்கீதங்களிலே தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ புதிய ஏற்பாட்டில் எடுத்து காமிக்கிறாங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு உயிர்த்தெழுதலை பற்றி போதிக்கும் போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் போய்க்குவோம். நேரம் இல்லை, நானே கொஞ்சம் வேகத்தில் படிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 24 தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதுன்றது அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார். அதுக்கு பெருமாடி அதனால் என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்த அழிவை காண விட்டீர், ஜீவ மார்க்கங்கள் எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். 16ஆம் சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இங்கு பேதுரு பிரசங்கம் பண்ணுறதை பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 26 கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் இல்மின்றி அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினாலே உரைத்தீரே. இந்த மாதிரி தாவீது என்னென்னலாம் உரைத்தாரோ அதெல்லாம் அங்கு புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ என்னன்னா, இயேசுக்குள்ளாக வந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றால், ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம். இயேசு நித்தியமானவர், அவருக்குள் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரை போல இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருக்குள் வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் சொல்லுங்கள், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்பட்டவர், அதே போல நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். புரியுதுங்களா? ஆகவேதான் கண்ணை திறந்து பார்க்கணும், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறவர்கள் கிடையாது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருக்குள் இருப்பவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா கிறிஸ்துவ பேர் வச்சிருக்கிறதுனால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ன்ற அர்த்தம் கிடையாது. அதனால் கிறிஸ்துவ பேர் எடுங்க நான் சொல்ல வரல. ஏன்னா சில பேர் நினப்பு அப்படி, கிறிஸ்துவ பேர் வச்சிருந்தாலும் நாங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு. கவனமாக கேளுங்க. கிறிஸ்துவ பேர் சில பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமலேயே கிறிஸ்துவ பேரெலாம் வச்சிருக்கிறாங்க சில பேர். அதை சொல்கிறேன் நான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் பேரை வச்சிருக்கலாம். அவர்களை போய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லல. ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவ பேர் வச்சிருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஓகே சொல்லலாம். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் பேரை வச்சிருந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ அவருடைய பேரெல்லாம் வச்சிருக்கிறவங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவ பேர் வச்சிருக்கிறதுனாலையோ ஆலயத்துக்கு ரெகுலராக வருவதனாலேயோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் போடல. அப்போ ஒன்றும் ஆலயத்துக்கு வராமல் இருக்க சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறது, அவருக்குள். அப்போ என்ன அர்த்தம்? அவருக்குள் எப்படி வாழ்கிறோமோ அவருக்குள் நம்ம இருக்கும்போது நம்ம ஆசீர்வாதத்துக்கு தப்ப முடியாது. கிறிஸ்துவ மதத்தில் இருப்பதனால கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லலை. மக்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. நம்ம யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள் என்ற ஒரு வார்த்தை முக்கியம். கிறிஸ்துவ மதத்துக்குள், கிறிஸ்துவ ஆலயத்துக்குள், கிறிஸ்துவ பேர். நம்ம என்ன நினைக்கிறோம்னா இதெல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். சில பேர் கிறிஸ்துவ ஆலயத்துக்கு போவாங்க, மதத்தில் இருப்பாங்க, கிறிஸ்துவ பேர் வச்சுருப்பாங்க, ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பாங்க. என்னென்னா அவங்க மேலோட்டமாக சில காரியத்தை நம்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? மேலோட்டமாக இல்லை, கிறிஸ்துவுக்குள் என்ற ஒரு வார்த்தை. ஆகதான் நான் அவருக்குள் இருக்கிறேன். பைபிள் புறப்படுறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்கு உள், கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகுதான் தேவ பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் ரொம்ப முக்கியம். ஆகுதான் ஆவியிலே மறுபடியும் பிறந்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிறார்கள். ஒரு தடவை நிக்கோதேமு இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நிக்கோதேம் ஒரு பரிசேயன், ஒரு யூத மதத்தை சேர்ந்தவன். ஆனால் அவனை பார்த்து சொல்கிறாரு, யூத மதத்தை சேர்ந்த பரிசேயன் நிக்கோதேமை பார்த்து சொல்கிறாரு, நீ யூத மதத்தில் இருக்கிறதுனால நீ பரலோகத்துக்கு வந்துடும் கிடையாது. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பாருங்க, நோவா பேழைக்குள் இருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். நோவா பேழைக்கு வெளியே இருந்தவர்கள் யாரும் காப்பாற்றப்படவில்லை. நோவாவின் பேழையில் மொத்தம் 8 பேர் இருந்தாங்க. நோவா மனைவி, உன் பிள்ளைங்க 3 பேர் ப்ளஸ் 3 6 2 8 பேர் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டார்கள். இன்றைக்கி நம் கிறிஸ்துவுக்குள் அவங்க எப்படி பேழைக்குள் இருந்தவர்கள் உலகத்தின் அழிவு வந்தபோது காப்பாற்றப்பட்டார்களோ அதே போல் இன்றைக்கு நமக்கு பேழையாகி கிறிஸ்து இருக்கிறார். இன்றைக்கு நம் பேழையாகி கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்போம் என்றால் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா அழிவு, நாசம், மோசம் எல்லாவற்றிற்கும் நாம் காப்பாற்றப்படுவோம். புரியுதுங்களா? அதுதான் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலை வேளையில் இருப்பீர்கள் என்றால் உங்கள் நல்வாழ்வுக்கென்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து கிறிஸ்துவ ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கலாம், கிறிஸ்துவ பேரை வச்சிருக்கலாம், கிறிஸ்துவ மதம் என்ற ஒரு காரியத்தில் இருக்கலாம். ஆனால் அதனால் ஆசீர்வாதம் அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கும்பொழுது தான் ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மதம் எண்ணத்தை தூக்கி போடுங்க, அவங்க பேரை வைக்கக்கூடாது, ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை. நான் சொல்கிற அந்த எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்து எல்லா காரியத்தையும் செய்யும்போது அது இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு தேவன் மகத்தான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் போவோம், 2 கொரிந்தியர் போங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். நானே கொஞ்சம் வசனத்தை படிச்சிடுறேன். கொஞ்சம் நேரம் இன்றைக்கி குறைவாக இருக்கிறதுனால நானே எல்லா வசனத்தையும் படிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படித்து காமிக்கிறேன். ஆகையால் சகோதரரே சேர்ந்து படிப்போம். ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. எனவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஆமென். புரிஞ்சுச்சிங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு மரணத்தின் சூழ்நிலை, பவுலுக்கு ஏற்பட்ட சூழ்நிலையை இங்கு விவரித்து காண்பிக்கிறார். இந்த மரணத்தின் சூழ்நிலையில் எப்படி தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்து இயேசு அவரை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்பதை இங்கு அழகாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நமக்கும் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கணும். என்ன எதிர்பார்ப்பு? என்னை தப்புவித்தார்,
தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். சொல்லுங்க, தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். அதாவது பாஸ்ட், பெர்ஃபெக்டிவ், ஃபியூச்சர், 3 காலகட்டத்திலையும் தேவன் எப்படி இறங்கி வேலை செய்கிறார் என்பதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சூழ்நிலை, இது எழுதப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஆள் கிடையாது. இது இந்த சூழ்நிலை நான் படிக்கிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 27ஆம் அதிகாரத்தில் இந்த சூழ்நிலை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் திரும்ப சொல்ல முக்கியமான ஒரு ஆள் கிடையாது. அவர் ஒரு சிறை கைதியாக, அக்யூஸ்டாக இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் கொண்டு செல்லப்படுகிறார். இன்னும் சொல்ல போனால் மற்றவருடைய பார்வையிலே இவர் குற்றவாளி, சிறை கைதி. ஆனால் தேவனுடைய பார்வையில் சிறை கைதி கிடையாது. தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற மனிதன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். ரோமாபுரிக்கு கொண்டு போகிற வழியிலே கர்த்தர் இவருக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்னா, பவுல்கிட்ட சொல்கிறாரு, போய் மாலுமியிட்ட போய் சொல்லு, கப்பல் சொந்தக்காரனை போய் சொல்லு என்று பலகாரம் சொல்கிறாரு. இங்கே பாருப்பா, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன் தேவன் சொல்கிறாரு. இந்த கப்பலுக்கு சேதம் வரும், அதனால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செயல்படுங்கள் என்று சொல்லி பவுல் முதல்ல நூற்றுக்கு அதிபதிட்ட போய் சொல்கிறான். நூற்றுக்கு அதிபதி கேட்கல. கப்பல் சொந்தக்காரன்ட்ட போய் சொல்கிறான், கப்பல் சொந்தக்காரன்னு கேட்கல. கப்பல் மாலுமிகிட்ட போய் சொல்கிறான், கப்பல் மாலுமியும் சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் அவங்க சூழ்நிலையை பார்த்து வாழ்ந்தாங்க. நீ என்னடா சொல்கிற, சாதாரண ஒரு கைதி, நீ எப்படி நீ சொல்கிறாங்க நம்ப முடியுமா? இங்கே இருக்கலாம் யார் தெரியுமா? நூற்றுக்கு பிரில்லியன்ட். அங்கே இருக்கிற எல்லாம் அந்த கப்பலுக்கு சொந்தக்காரன், மாலுமி எல்லாம் பிரில்லியண்ட்டான ஆட்கள். எப்படி ஒரு கைதி சொல்கிறத எப்படி நம்ப முடியும்? ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே இப்போ அவங்க அப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு சொன்னாங்க. ஆனால் பின்னாடி நடக்க போகிற சூழ்நிலையை தேவன் முன்கூட்டியே பவுலுக்கு தேவன் அறிவித்து என்ன நடக்க போகுதுன்றதை காமிச்சிருக்கிறாரு. ஆனால் மீறி போனாங்க. மீறி போகும்போது கொஞ்ச நேரத்திலேயே மிகப்பெரிய ஒரு கடுங்காற்றினால் கப்பல் அலைமோத ஆரம்பிச்சிச்சு. அப்போ பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவங்க காற்றின் போக்கிலேயே அப்படி போக ஆரம்பித்தாங்களாம். காற்று அவங்கள எந்த திசைக்கு நடத்தினா அந்த திசையில் கப்பல் போக ஆரம்பிக்குது. இவங்க டார்கெட் பண்ண இடத்துக்கு போக முடியல. காற்று எப்படி தள்ளிட்டு போகுது அந்த அளவுக்கு கப்பலை போயிட்டு இருக்கிறாங்க. சொல்கிறாங்க, அந்த பகுதியில் சூரியனை பார்த்து 14 நாளாச்சுன்றாங்க. முன்னாடியே ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்கிறதை கேட்டு இவங்க செயல்பட்டு இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், அங்கே கப்பலுக்கும் சேதம் வந்திருக்காது, கப்பலுக்கு இருக்கிற பொருளுக்கும் சேதம் வந்திருக்காது, அழகாக காப்பாற்றப்பட்டிருக்கலாம். இப்போ என்னென்னா, சூரியனை பார்த்து 14 நாள் ஆச்சு, கப்பல் உடையும் என்ற நிலை, அவ்வளோதான், சாக போகிறன்ற ஒரு நிலைமை. அதனால் என்ன பண்ண, கப்பல் இருக்கிறதெல்லாம் எடுத்து தூக்கி போட ஆரம்பித்தாங்க. பைபிளில் புறப்பட்டு தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை. படிப்போம், 27ஆம் அதிகாரம் போய்க்குவோம். 27, 21ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கிறேன். 21ஐ முதலாவது படித்து காண்பிக்கிறேன். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவே நின்று, பவுல், மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆகிலும் என்ன பண்ணுறேன், சொல்கிறத கேட்கல, என்ன பண்ணுறது, ஆகிலும் திடமானதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன் சொல்கிறாரு. கப்பர் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமானதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். திடமானதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். எனக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதன்படியே செய்வார். தேவ பிள்ளைகளே, இங்கே கூட நீங்கள் அடிப்பட்ட பிற்பாடு நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அடிப்பட்டதுக்கு முன்னாடியே எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும், என் தேவன் சொல்லியிருக்கிறார், நிச்சயம் நடக்கும் என்று நம்புங்கள். சாக போகிற நிலையில் சொல்கிற ஒரு வார்த்தை கவனிங்க, உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். இங்கே இருக்கிற எல்லாருமே நம்பிக்கை அற்று போயிடுச்சு. பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை, எல்லாரும் அவ்வளோதான்ற லெவலில். ஆனால் வார்த்தை வருது, உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஒருவேளை இங்கே இருக்க தேவ பிள்ளைகளை சில நேரத்தில் நீங்கள் சாவின் விளிம்புக்கு போகலாம். ஆனால் அந்த சாவின் விளிம்பு போகும்போது அதை பார்த்துட்டு இருக்காதீங்க. தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும். புரியுதுங்களா? உங்கள் சரீரம் சில இடத்துல சொல்லும், அவ்வளோதான்டா நீ, அவ்வளோதான்மா நீ சாக போகிறன்னு உங்கள் சரீரம் சொல்லும். நீங்கள் சொல்லணும், இல்லை சரீரமே, என் தேவனுக்கு சொன்னபடி எனக்கு நடக்கும்.
அவர் சொல்லியிருக்கிறார், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன் அவர் சொல்லியிருக்கிறாரு. என் சரீரமே மருத்துவ ரிப்போர்ட்டை நீ சொல்றபடி கிடையாது, என் தேவன் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அவர் சொன்னபடி தான் என் சரீரத்துக்கு எனக்கு நடக்கும். வியாதி நேரத்தில் இருக்கிறீர்களா? வியாதி நேரத்தில் இருக்கும்போது உங்களுடைய சரீரத்தில் இருக்கின்ற அறிகுறிகள் சொல்லும், இந்த வியாதி இப்படி சிம்டம்ஸ் காமிக்கு, இந்த இது சொல்லுது அது சொல்லும்போது நீங்கள் சொல்லணும், இல்லை என் தேவன் எனக்கு சொன்னபடி தான் நடக்கும், எனக்கு சொல்லப்பட்டபடி நடக்கும், அவருடைய தலைமுகளால் நான் சுகமானேன். அவர் யெகோவா ராஃபா, வியாதி என்னை விட்டு விலக்குகிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் அப்படி பேச வேண்டும். பணப்பிரச்சனைகள் இருக்கிறீர்களா? பணப்பிரச்சனை இருக்கும்போது சூழ்நிலைகள் எல்லாம் சொல்லும், அவ்வளோதான் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, இனிமேல் நீ சாகிறதா, உனக்கு கடைசி வாய்ப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். பண பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து அப்படி கழுத்தை நிறுத்தி அப்படியே உயிர் போகிற லெவலுக்கு சொல்லணும். அப்போ நீங்கள் பிளான் பண்ணி பேசாமல் சாகலான்ற முடிவு பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்லணும், அவர் எனக்கு சொல்லப்பட்டபடியே என் பண பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும். பொருளாதாரத்திலே தேவனுக்கு சொல்லப்பட்டபடியே எனக்கு ஆசீர்வாதம் நடக்கும், காரியங்கள் கைகூடி வரும், என் தேவைகள் அற்புத விதமாக அதிசய விதமாக சந்திக்கப்படும். ஆமென். அப்புறம் பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புக்கை படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அதில் அழகான ஒரு கதைன்னா ஏதோ கதை கிடையாது, உண்மையாக நடந்த ஒரு கதை. பார்த்தீங்கன்னா பில்லு கட்டுறதுக்கு, இபி பில் கட்டுறதுக்கு அவங்க மேஜையில் வந்து காசு வச்சுருப்பாங்க, நீ கட்டிடுமான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சரி நானும் கட்டிடுறேன்னு சொல்லி இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க சொல்லிட்டு போயிருக்கிறான். கடைசியில் பார்த்தா காசை காணோம். என்னடா இது, எஜமான் வீட்டுக்காரங்க சொல்லிட்டு வச்சுட்டு போயிருக்கேன், காசை காணாமேன்னு பார்க்கும்போது 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு, என்ன பண்ண ஏது பண்ணுறதுன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ வீட்டு ஓனருக்கு கன்ஃபியூஷன் என்னன்னா, இவன் எடுத்ததை காசு செலவு பண்ணியிருப்பான், இவன் திருடி இருப்பான், அது படம் இது நம்பிக்கை, அதாவது அவங்க தவறான ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல பின்னாடி இப்போ க்ளீன் பண்ணியிருக்கப்ப வீடை பார்க்குறோம், ஒரு சின்ன ஒரு துவாரம் இருக்குது. துவாரத்தை எட்டி பார்க்குறாங்க, அங்கே அவங்க வச்ச பில்லு காசெல்லாம் அங்கே உள்ளே இருக்குது. என்னான்னு பார்த்தா எலி என்ன பண்ணியிருக்குதுன்னா, இவன் டேபிள் மேலே வச்சுட்டு போன அந்த காசையும் அது பேப்பரையும் அது கொண்டு போய் கரெக்டாக அது பொந்தில் வச்சுருக்குது. வந்து அது உடச்சி பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் வச்சுருக்க எல்லா முக்கியமான பொருளும் அங்கே தான் இருக்குது. தேவன் எப்படி வேணாலும் அற்புதம் செய்வார். எலியை அனுப்பிய கூட உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வந்து உங்கள் வீட்டில், எங்கே ஒரு காக்காவை அனுப்பினவர் எலியை அனுப்ப மாட்டாரா? எப்படி வேணாலும். அதாவது நான் ஒரு நாள் இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கும்போது நான் என்ன பண்ணேன், ஒரே காரியத்தை எதிர்ப்பேன். கருத்தை சொல்லி இந்த காரியத்தை எதிர்பார்க்காதுப்பா, நான் அப்படி கிடையாது, நான் எந்த மாதிரி வேணாலும் உனக்கு அற்புதம் பண்ணி உன் கண்ணிக்கு, அதாவது இதுவரை நீ கேட்டிராத கண்டிராத பார்த்திராத விஷயத்தெல்லாம் உனக்கு அற்புதம் பண்ணுவேன்றார். அதனால் நான் வந்து என்னுடைய பார்வை வந்து ஒரே பக்கத்தில் வைக்கிறது இல்லை. இவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க, இவங்க தான் என் தேவையை சந்திக்க போகிறாங்கன்னு என் கண்ணை தூக்கி ஒருத்தர் மேலேயே வைக்கிறது கிடையாது. ஏன்னா என் தேவன் சொல்லியிருக்க, இதுவரை பார்த்திராத கேட்டிராத கண்டு இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் அவர் அற்புதம் செய்வேன்னு சொல்லியிருக்கார், நிச்சயம் செய்வார். ஆகவே தேவன் உங்களுக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் பயந்து போய் விடாதீங்க, திகைத்து போய் விடாதீங்க, அவ்வளோதான் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. தேவன்கிட்ட நீங்கள் நன்மையை எதிர்பாருங்கள். தேவன் உங்களுக்கு சொன்னபடி நடக்கும், சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். எல்லாரும் பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். ஆமென். தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அந்த சொன்ன பிரகாரமாகவே கர்த்தர் செய்வார். நம்பிக்கை அவர் மேலே வைத்து அவர்கிட்ட எதிர்பாருங்க. தேவன் நமக்காக ஏராளமான வழிகளை திறக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். 27:44 படிப்போம். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளை இட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். நம்பினது போல சொன்னார்ல பவுல், பிராண சேதமே ஒழிய வேற எந்த, அதாவது உயிர் சேதம் இங்கே இருக்கிற யாருக்கும் வரவே வராது. எல்லா உயிரும் காப்பாற்றப்பட்டது. இந்த இடத்துல பார்க்குறோம், எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். சொல்லுங்க, எல்லாரும் தப்பினார்கள். ஆமென். ஆகதான் எல்லாரும் செத்து போவார்கள் என்று நம்பின ஒரு நேரம், அவ்வளோதான். நீ நம்ம கூட்டத்தோட கும்பலாக போகிறோம், அவ்வளோதான், போச்சு. எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான், வாழ்க்கை போச்சு.
அங்கிருந்து ஒரு மனுஷன் எளிமைன்னு சொல்றான், இல்லை திடமானதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆகவே தேவ பிள்ளைகளே இருங்கள் என்று நானும் இன்று உங்களை பார்த்து சொல்கிறேன். தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள், எதிர்பாருங்கள். எல்லாரும் செத்து போவோம் நினச்சிட்டு இருந்தாங்க. பைபிளில் லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் சொல்லுது, இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். எவ்வளவு ஃபினிஷிங் பாருங்க. எப்போது கர்த்தர் ஃபைனல் டச் பண்ணும்போது இதுவரை பார்க்காத ஒரு கிளைமேக்ஸை பார்க்க முடியும். ஃபைனல் டச்சில் தேவன் போல ஒரு ஃபினிஷ் பார்க்கவே முடியாது. இந்த உலகத்தை வேற யாரும் தேவன் போல ஃபினிஷ் பண்ண முடியாது. ஆரம்ப அற்பமாக இருக்கலாம், தேவன் ஃபினிஷ் பண்ணும்போது நீ அற்பம். முடிவு என்ன தெரியுமா? முடிவு, கிளைமேக்ஸ், ஃபினிஷ்க்கு லாஸ்ட் டச்சு வித்தியாசமாக இருக்கும், சம்பூர்ணமாக இருக்கும். ஆகவே தான் நீதிமொழியை எழுதின ஆக்கியோன்னு சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே எதிர்காலம் உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? ஆகவேதான் என்னை தப்புவித்தார். கொரிந்தியர்ல சொல்றாரு, நீ தப்புவித்தாரு, இப்பி தப்புவிக்கிறாரு, தப்புவிப்பார். ஆமென். சொல்லணும், இப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக மாறுங்கள், எதிர்பாருங்கள், விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. இதுவரை எனக்கு உதவி செஞ்சவர் இப்பயும் செய்வார், இனியும் செய்வார். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? புலம்பிட்டு கூடாது, தேவையில்லாத வார்த்தையில பேசிட்டு கூடாது. உங்க வாயிலிருந்து வார்த்தை வரும், தேவனை பற்றி பேசுங்கள், அவருடைய வார்த்தையை பற்றி பேசுங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று பேசுங்கள். எனக்கு தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு? இழந்தது இல்லம் தேடி வரும்னு சொல்லியிருக்கிறார், வரும். இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டு சொல்லியிருக்கிறார். ஆமா, எனக்கான ப்ராஜெக்ட் ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்கள் எனக்காக இந்த காரியத்தை செய்து முடிக்கும்படி தேவன் அனுப்பியிருக்கிறார். தேவன் வார்த்தைகள் சொல்லும் போதெல்லாம் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சொல்லப்பட்ட பிரகாரமாகவே எனக்கு நடக்கும். இன்னைக்கு பேசியிருக்கிற நிச்சயமாகவே எதிர்காலம் உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. 1 யோவான் படிப்போம், 1 யோவான் 5 போவோம், 19ஆம் வசனம். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கும்போது வாழ்வு உண்டு, கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது ஜெயம் உண்டு, கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நாம் நிச்சயமாகவே இந்த பூமியில் வாழ்ந்திருப்போம். 5:19ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். கவனிங்க, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். ஒரு காரியம் நல்லா மனசில் வச்சுக்கிங்க, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், ஆனால் இந்த உலகம் முழுவதும் யாருக்குள் இருக்கிறது? பொல்லாங்கனுக்குள். குள் என்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் அண்டர்லைன் பண்ணிக்கணும். பொல்லாங்கனுக்குள், அந்த குள் என்ற ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பொல்லாங்கனுக்குள், இன் டெவில், பிசாசுக்குள். பொல்லாதவன் ஒரு நாளும் நன்மை செய்வது கிடையாது, பொல்லாதவன் எப்போதுமே தீமை செய்கிறவன், அதான் பேரே பொல்லாதவன். இந்த வசனத்தில் லிவிங் டிரான்ஸ்லேட் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. பொல்லாங்கனுக்குள் என்ற ஒரு வார்த்தை எப்படி போட, பிசாசின் ஆளுகைக்கு, அவனது அராஜகத்துக்கிலே, பிசாசின் இருகலான பிடிகளுக்குள்ளே இருக்கிறது. முழு உலகமும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றது. உலகம் யாருக்குள் இருக்கிறது? பிசாசின் ஆளுகைக்குள், பிசாசின் அராஜகத்திற்குள், பிசாசின் இருகலான பிடிகளுக்குள் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நம்மளை தான் கர்த்தர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இதில் பெரிய வஞ்சகம் என்னன்னா, பிசாசுக்குள்ள இருக்கிறவங்க தாங்கள் பிசாசின் பிடியில் இருக்கிறோம் என்று அவர்கள் அறியாமல் இருப்பது தான் ஒரு பெரிய வஞ்சகமே. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவுக்குள் அல்லாதவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றுவாங்க, தாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதையே அவர்கள் அறியாமல் இருக்கிறார். பைபிள் போடப்பட்டிருக்கு, பிசாசு அவர்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். என்ன குருடு? அவங்க யாருக்குள்ள இருக்கிறாங்க? பொல்லாங்கனுக்குள், பிசாசின் ஆளுகைக்குள், அவனுடைய அதிகாரத்துக்குள், அவனுடைய அராஜகத்திற்குள் இருக்கிற. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு அவங்களே தெரியல, ஆனால் அங்கே தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நாள் நாம் கூட அப்படி தான் இருந்தோம். நம்ம வந்து அப்படியே ரட்சிக்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் நம்ம வெளியே கிடையாது. நம்மளும் அவனுடைய அராஜகம், அவனுடைய ஆளுகை, அவனுடைய அதிகாரத்துக்குள்ளே தான் இருந்தோம். ஒரு நாள் தேவனுடைய அன்பு நம்மை தேடி வந்தது. ஆமென். பிசாசிற்குள் இருந்த நம்மை இப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுக்குள் கொண்டு போய் வைத்து விட்டார்.
முன்னாடி இருளுக்குள்ள இருந்தோம், சாபத்துக்குள்ள இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம். இப்போ கொண்டு போய் எங்க வச்சுட்டாருன்னா, இப்போ நீ சாபத்துக்குள்ள இல்ல, இப்போ கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய நித்திய ஆசீர்வாதத்துக்குள் தேவன் நம்மை கொண்டு போய் வைத்திருக்கிறார். 124ஆம் சங்கீதம் போவோம். 124ஆம் சங்கீதம். சங்கீதக்காரன் அழகான ஒரு வர்ணனை சொல்ற நம்முடைய லைஃப் ஹிஸ்டரியை பற்றி ஷார்ட்டாக இங்கே சொல்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு என்பது பற்றி இங்கே சொல்கிற ஒரு காரியத்தை பார்ப்போம். 24:7 வசனம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். சொல்லுங்க, நாம் தப்பினோம். சொல்லுங்க, நாங்க காப்பாற்றப்பட்டோம். சொல்லுங்க, நாங்க ஜெயிச்சிட்டோம், வெளியே வந்துட்டோம், நாங்க தப்பினோம். ஆமென். புரியுதுங்களா? நம்ம தப்பினோம். பிசாசின் கண்ணிக்குள் ஒரு நாள் சிக்கி இருந்தோம். அவர் ரட்சிக்கப்படலன்னா, அவர் நம்மை ரட்சிக்கவில்லை என்றால், தேவனாய் கிறிஸ்து நம்மை மீட்கவில்லை என்றால், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், நமக்கும் நித்திய நரகம்தான். நாம் அதற்கு பங்காளிகளாக இருந்தோம், நித்திய நரகத்துக்கு பாத்திரவான்களாக இருந்தோம். ஆமென். நரகத்தை பற்றி ஐஸ்வர்யவான்ட்ட கேட்ட தெரியும். லாசருவின் நுனியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் உடைய அவ்வளோ வேதனைப்படுறேன்னு அவன்கிட்ட கேட்டால் நரகத்தின் வேதனை என்னன்னு அவனுக்கு தெரியும். கவனமாக கேளுங்க. இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே ஒரு நாள் நரகத்துக்கு பாத்திரவான்களாக இருந்தோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஒரு நற்செய்தி, இயேசு என்னை விடுதலையாக்கினார், தேவன் என்னை விடுவித்தார். அதுதான் பழைய ஏற்பாடு காலத்தில் சங்கீதக்காரன் சொல்றாரு, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஆமென். தேவனாய கிறிஸ்து நம்மை விலைக்கரையும் கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் போவோம், 13ஆம் வசனம் படிப்போம். கொலோசியர் 1:13 அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை பற்றி அழகான ஒரு காரியத்தை எழுதி வச்சிருக்கிறார். கண்டிப்பாக அதை படித்தே ஆகணும். கண்டிப்பாக படிப்போம். 13ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். நம்ம எங்க இருந்தோம்? இருளின் அதிகாரம், இருளின் அராஜகம், இருளின் ஆளுகைக்குள்ளாக இருந்தோம். அவனுடைய ராஜ்யத்தில் இருந்தோம். கர்த்தர் சொல்றார், நம்மை விடுதலையாக்கி எங்கிருந்து விடுதலையாக்கினாராம்? இருளின் ராஜ்யம், பிசாசின் ஆளுகையிலிருந்து என்னை விடுதலையாக்கி இப்போ எங்கே கொண்டு வச்சிருக்கிறாரு? தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தணும் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார் பாருங்க. ஆமென். பவுல் இதெல்லாம் பார்க்கும்போது அவரால் ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்க முடியல. ஆமென். காரங்களை உயர்த்தி கருத்து நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. பிதாவே, என்னை மீட்டீரே, என்னை ரட்சித்தீரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இருளின் அதிகாரத்துக்குள்ளாக இருந்தோமே, பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள இருந்தோமே, அவருடைய அராஜகத்துக்குள்ளாக, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருந்தோமே கர்த்தாவே, நரகத்துக்கு பாத்திரவான்களாக இருந்தோமே, நீர் எங்களை விடுவித்தீரே, உமக்கு நன்றி. மீட்டீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு நன்றி உள்ளவர்களாக நாம் எப்போதுமே இருக்கணும். நன்மைகளை எதிர்பார்க்கிற நாம் நன்றி உணர்வோடு நம் நன்மைகளை எதிர்பார்க்க வேண்டும். பாருங்கள், இந்த உலகத்தில் கூட யாராவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உடனே சொல்கிற ஒரு தேங்க்ஸ், நன்றி. யாராவது உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாங்கன்னா, ஏதாவது காலேஜில் சீட்டு வாங்கி கொடுக்குறதோ, இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு அங்கே சீட்டு வாங்கி கொடுக்குறதோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில், சில பேர்லாம் பாருங்கள், உலகத்தில் இருக்கிறவங்க ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. ரொம்ப நன்றிங்க, நல்ல வேலைக்கு இந்த போஸ்டிங் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க, நல்ல வேலைக்கு இந்த இடத்துல எனக்கு கிடைக்க உதவி செஞ்சீங்க. சில பேர்லாம் பாருங்கள், இந்த உலகத்தை அப்படியே சாஸ்தாங்கமாக விழுந்துருவாங்க. ஐயா கடவுளை போல வந்து எங்கள் அப்படியே விழுந்து தங்களுடைய நன்றி, தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். மனிதன் இந்த உலகத்தில் செய்வது எல்லாமே சின்ன சின்ன உதவிகள். நான் சொல்கிறேன், தேவனாய கர்த்தர் நமக்கு பெரிய நன்மையை செஞ்சிருக்கிறார், பெரிய உதவி செஞ்சிருக்கிறாரு. நரகத்துக்கு பாத்திரவான்களாக இருந்த நம்மை, இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்த நம்மை விடுதலையாக்கி கிறிஸ்துவின் அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்மை விட்டிருக்கிறார். ஒரு நாள் சாபத்துக்குள்ளே இருந்தோம், இன்னைக்கு சாபத்துக்குள்ளே கிடையாது. இப்போ நம் ஆசீர்வாதத்திற்குள் தேவன் நம்மை கொண்டு வந்து விட்டார்.
ஒரு நாள் பிசாசின் கையிலே மாட்டிக்கிட்டு கிடந்தோம். அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி கிறிஸ்துவுக்குள் தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார். நம்பிக்கை இல்லாத நிலையில ஒரு நாள் இருந்தோம், வாழ்க்கை இல்லை என்ற நிலைமையில இருந்தோம். அங்கிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து நம்பிக்கை என்ற உலகத்துக்குள் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஆமென். எல்லா ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அதுதான் பவுல் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்றார். பாருங்க, திரும்ப இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப இந்த எபேசியருக்கு வருவோம். சங்கீதம் 72:17 போங்க. இந்த பல புதிய ஏற்பாட்டில் கையை வச்சுங்க. சங்கீதம் 72:17. அங்கு சங்கீதக்காரன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன அந்த பகுதியை படித்து விட்டு புதிய ஏற்பாட்டில் நம்ம வந்து ஒரு பகுதியை படித்து விட்டு நாம் இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை படிப்போம். 72:17. அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியனில் மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரை நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியம் உடையவர் என்று வாழ்த்துவார்கள். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எவ்வளோ பெரிய ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்திருக்கிறார். அவருக்குள் நம்முடைய பிளஸிங் ஆசீர்வாதம் எங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள். அவருக்குள் சொல்லுங்க, அவருக்குள் சொல்லுங்க. அவருக்கு வெளியே இல்லை, அவருக்குள், கிறிஸ்துவுக்குள். அதுதான் ஃபாதர் ஒரு பாட்டு பாடினார்ல, சூப்பர். கிறிஸ்துவுக்கு பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் போதும். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. அந்த காலகட்டத்திலே ஒரு வெளிப்பாடு பெற்று அந்த பாட்டை எழுதி வச்சிருக்க. கிறிஸ்துவுக்குள். புதிய ஏற்பாட்டில் எபேசியர் புஸ்தகம், அங்கு சங்கீதக்காரன் என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை இங்கு விலைக்கு இங்கு அதை விவரித்து சொல்றாரு பாருங்க. எபேசியர் 1:3 நான் படிக்கின்றேன். அதே சத்தியம்தான். சங்கீதக்காரன் என்ன சத்தியத்தை சொன்னாரோ அதே சத்தியத்தை புதிய ஏற்பாட்டுக்குள் பவுல் சொல்றாரு. படிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கேயும் பாருங்க, கொலோசியர்ல பாருங்க, ஸ்தோத்திரம். அவரு இதெல்லாம் பார்க்கும்போது அவரால் ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்க முடியல. ஆமென். நான் சொல்றேன், தேவனுடைய காரியத்தை பார்க்கும்போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்காதீர்கள். தேவன் உங்களுக்கு செய்த சின்ன உதவியா இருக்கட்டும், பெரிய உதவியா இருக்கட்டும், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, இந்த மனநிலை உள்ளவர்களாக மாறுங்கள். இங்க படிக்கிறோம், பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு. அவர் கிறிஸ்துவுக்குள், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குள், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். புரிஞ்சுச்சிங்களா? பழைய ஏற்பாட்டில் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொன்னாங்க. புதிய ஏற்பாட்டுக்குள் நிறைவேறினதை கண்டு பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். பரிசுத்தத்தை கிறிஸ்துவுக்குள் வைத்து இப்ப நம்மையும் அவருக்குள் வைத்து நம்மை பரிசுத்தவானாக மாற்றியிருக்கிறார். சுகத்தை அவருக்குள் வைத்து நம்மை சுகமாக்கி இருக்கிறார். ஆரோக்கியத்தை அவருக்குள் வைத்து, எல்லா நன்மைகளையும் அவருக்குள் வைத்து, எல்லா ஆசீர்வாதத்தையும் அவருக்குள் வைத்து. ஆமென். ஆகவேதான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணணும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் பொங்கி வரும். நான் எங்க இருக்கிறேன், என் ஸ்தானம் என்ன, என் இடம் என்ன, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி, என்னை நல்ல இடத்துல வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவாங்க, என்னை நல்ல இடத்துல வைத்திருக்கிற ஆண்டவரே. ஆமென். நல்லா கவனமாக கேளுங்க. இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் கூட உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. பிரச்சனையான சூழ்நிலை, உலகமே உங்களை நெருக்கலாம், எல்லா மக்களுமே உங்களை சாடலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா பாதுகாப்புக்குள் இருக்கிறீர்கள். எந்த பாதுகாப்பு? கிறிஸ்துவுக்குள் என்ற பாதுகாப்புக்குள் இருக்கு. அவரு கிறிஸ்து என்ற பாதுகாப்புக்குள் நாம் இருக்கின்றோம். ஆகவே எந்த பிரச்சனை உங்களை சுற்றிலும் வந்தாலும் எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நமக்கு இருக்கின்ற பாதுகாப்பு இந்த உலகத்தில் எத்தனை ஃபோர்ஸ் வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாத பாதுகாப்புக்குள்ளாக தான் நாம் இருக்கின்றோம். அப்போ இதெல்லாம் எடுத்து உரிமை பாராட்டி இது என்னுடையது என்று சொல்லணும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் இருக்கிறேன். அதுதான் இவைகளை ஏன் காமிச்சுக்கிறேன், இதை ஏன் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், இதை ஏன் நான் காமிச்சிருக்கிறேன்னா உங்கள் மனது எதிர்பார்க்க வேண்டும். ஆமென். எதிர்பார்ப்பு நேரம் திருப்புறேன். உங்கள் விசுவாசத்தை, எதிர்பார்ப்பு விசுவாசம் எல்லாம் ஒரே கேட்டகரி. அப்போ எதிர்பார்ப்புனா விசுவாசம், விசுவாசத்தை அவர் மேலே வைக்கணும், எதிர்பார்ப்பு அவர் மேலே வைக்க வேண்டும். இந்த உலகம் பாருங்க, எப்போ பார்த்தாலும் ஆபத்துக்களை எதிர்பார்க்கிற உலகமாக இருக்குது. எடுத்து பாருங்க, இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா ஏங்க அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, அது ஆயிருமோ, இது ஆயிருமோ. ட்ரம்ப் வேற வந்து
என்ன போட்டு போயிருக்கிறாருங்க? வரியா? இப்போ எல்லாருக்கும் ஒரு கலக்கணம். அடுத்தது நம்ம ஊரில் இருக்கிற விலையெல்லாம் ஏறப்போகுதுன்னு அவன் ட்ரம்ப் போட்டால் இங்கே இருக்கிற ஆளுக்கெல்லாம் ஏதாவது நம்மளால விலை ஏற்றிட்டா என்ன பண்ணுறது? அதாயிருமோ இதாயிருமோ? இந்த உலகம் பாருங்க, நன்மை எதிர்பாருங்கன்னு சொன்னால் தீமை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது நடந்துருமோ அது நடந்துருமோ? தேவ பிள்ளைகளே, நம்முடைய மனது தீமை எதிர்பார்க்கிற மனதாக இருக்கக்கூடாது. நம்முடைய மனது தேவனிடத்தில் நன்மை எதிர்பார்க்கிற மனதாக மாறுவதாக. ஒரு நாளும் எனக்கு நன்மைதான் வரும் என்பதை பற்றி பேசணும். இதாயிருமோ அதாயிருமோ? யாராவது உங்கள்கிட்ட சொன்னா என்ன கேர்ஃபுல், கவனமா, அவன் சொல்ற விதத்தை பார்த்தாலே வராதெல்லாம் வந்துடும் போல. அவங்க வீட்டை விட்டு கிளம்போதே பார்த்துக்குங்கன்னு சொல்ற, பார்த்து போங்கன்னு சொல்ற விதத்தை பார்த்தாலே நிப்பாட்டு, இந்த வா, இப்படி நீ சொல்றதை பார்த்தாலே ஏதோ ஆயிரம் போல இருக்குதுப்பா அப்படின்னு. கவனிங்க, உங்க மனது தீமைகளை எதிர்பார்க்கிற மனதாக இருக்கக்கூடாது. தேவனிடத்தில் நன்மை எதிர்பாருங்கள். வேதம் சொல்லுகின்றது, ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. எதிர்பாருங்க அவர்கிட்ட. அவர் சொல்ற நிச்சயமாகவே முடிவு உண்டுப்பா, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த காரியத்தில் நம்பிக்கை தேவன்கிட்ட வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு எதிர்காலம் உண்டு. நான் நம்பினது அவரால் வரும். நான் நம்பினது என் இயேசுவால் வரும். நான் நம்பினது என் கிறிஸ்துவால் வரும். நான் அவருடைய ஆசீர்வாதத்தால் வாழ்வேன். எல்லா தீமைகளையும் மேற்கொள்வேன். தடைகளை எல்லாம் நான் தாண்டுவேன். தாவீது சொல்றார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஏங்க, அங்கே அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சிவர்லாம் ஈஸியாக எங்கே நம்ம பவுல் சஜிஸ் நினச்சா கூட, பெரிய ஆள் நினச்சா கூட டக்குன்னு ஏறி குதிச்சு அந்த பக்கம் போயிடணும். என்னால் முடியாது, நினைக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட வாலிப பசங்களால் டக்குன்னு ஏறி குதிச்சிட முடியும். முடியும்ல. ஆனால் இன்றைக்கி இருக்கிற வாழ் சுவர்லாம் இது கிடையாது. அதாவது சொல்லுவோம், அதாவது அது கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் நிற்கிற அளவுக்கு இருக்கும் அவசரம், அவ்வளோ உயரம் இருக்கும். ஆனால் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவர் இதெல்லாம் சப்ப மேட்ரு ஆண்டவரே, உம்மாலே நான் ஒரு மதிலையெல்லாம் சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். அதே மாதிரிங்க தாவீது எங்கெங்கெல்லாம் போனானோ, நல்லா கவனமாக கேளுங்க, தாவீது தோத்ததா ரெக்கார்டே இல்லை. தாவீது சென்ற இடத்துலலாம் ஜெயம்தான். நானும் எல்லாம் திருப்பி திருப்பி பார்க்குறேன். எங்கேயாவது இதை மாட்டுவான், போகிற இடத்துல பிரச்சனை வரும். போகிற இடத்துல பிரச்சனை இல்லை, வரல. மற்ற ஆட்கள் பாருங்க, இப்போ இவருக்கு பிரச்சனை, அவருடைய வீக்னஸ் தொட்டு அங்கே தொட்டான அவரை தொட முடியல, அவரை பிடிக்க முடியல. நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். ஏன்? நன்மைகளை எதிர்பார்த்த தாவீது. ஆமென். நம்முடைய வாழ்விலே, நம்முடைய முன்னேற்றத்திற்கு பிசாசு பல தடைகளை வைத்து கொண்டே இருப்பான். நீங்கள் சொல்லணும், ஏய் டேவில், என் இயேசுவால் நான் மதிலை தாண்டுவேன், என் இயேசுவால் சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிவேன், உன்னை ஒன்றுமில்லாமல் பண்ணுவேன், அதை தாண்டி நான் பெற்றுக்கொள்வேன், நீ வைக்கிற எல்லா பிரச்சனையும் தாண்டி நான் எடுத்துக்கொள்வேன். ஆமென். புரியுதுங்களா? இந்த பூமியில் தேவன் நமக்கென்று கொடுக்காத ஆசீர்வாதம் என்று எதுவும் இல்லை. தேவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். சொல்லுங்க, தேவன் எனக்கென்று கொடுக்காத ஆசீர்வாதம் என்று எதுவும் இல்லை, எல்லாவற்றையும் ஏற்கனவே கொடுத்து விட்டார். ஆமென். இப்போ கவனமாக, தேவ ஆசீர்வாதங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவேதான் உபாகமம் 28க்கு போனோம். போன வாரத்தில் சும்மா ஒரு 4-5 தான் சொன்னேன், நிறைய சொல்லலை. இன்னைக்கு கொஞ்சம் அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுவோம். போவோம், உபாகமம் 28க்கு போவோம். இப்போ தான் மெசேஜை ஆரம்பிக்கிறேன். இந்தங்க 12 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறீங்களா? உபாகமம் 28 7ஆம் வசனம். போன வாரம் 6 முடித்தோம். நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்புறம் லாஸ்ட்டில் தலையை பற்றி பார்த்தோம். நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய் என்பதை பற்றி பேசி முடித்தோம். இன்னைக்கு இந்த ஒரு வசனத்தை பற்றி படிச்சுட்டு அடுத்த வாரம் தொடருவோம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இதெல்லாம் தேவன் ஏன்
வேதத்திலே மோசையின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் நன்மைகளை எதிர்பார்க்க வேண்டும், ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்க வேண்டும். கர்த்தர் நிச்சயம் எங்களை செய்வார், எங்கள் நம்பிக்கை வீண் போகாது, முடிவு உண்டு என்பதை எதிர்பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வசனங்கள் எல்லாம் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக நம்முடைய வாழ்வில் நிச்சயம் செய்கின்ற தேவன். கவனிங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன், நமக்கு எதிரிகளே வரமாட்டார்கள் என்று வேதம் சொல்லலை, நமக்கு எதிர்ப்புகளே இருக்காது என்று வேதம் சொல்லவில்லை. ஏன் சொல்கிறேன்னா, அநேக மக்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க. எதனால் சோர்ந்து போயிருக்கிறாங்க? எதிரிகளாலும் எதிர்ப்புகளாலும் சோர்ந்து போன விசுவாசிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சில என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் சோர்வுன்னா, இந்த உலகத்தில் இருக்கணும் பார்ப்பேன், ஏதாவது பிரச்சனை வருதா, ஏதாவது கஷ்டம் வருதா, நானும் தாங்க சர்ச்சுக்கு வார வாரம் வரேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், என் ஆப்போசிட் வீட்டுக்காரனுக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது, எனக்கு பாருங்க தலைக்கு மேலே பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும்தான். அதாவது சோர்ந்து போகிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன பிடிப்பாங்கன்னா, எனக்கு மட்டும் வருதுங்க, ஆப்போசிட் வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறான், இந்த பக்கம் நல்லா இருக்குது, இந்த பக்கம் நல்லா இருக்குது, பின்னாடி பக்கம் நல்லா இருக்குது, முன்னாடி பக்கம் நல்லா இருக்குது, நான் மட்டும் பாரு இப்படி இருக்கிற. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன் வருவதில்லை என்று சொன்னால் ஒரு காரியத்தை நல்லா கவனமாக கேளுங்க. பிசாசுக்கு அவங்களாம் ஒரு பெரிய சவாலே கிடையாது. நல்லா கவனிங்க, அதெல்லாம் பொருட்டே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் எல்லாருமே அவனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தான் இருக்கிறார்கள். அவங்களை தொல்லை செய்கிறது கிடையாது, இவங்க தொல்லை பண்ணுறது அவனு தொல்லை பண்ணுறது கிடையாது. ஆனால் அவனுக்கு எதிரிகள் யாருன்னா நீங்களும் நானும் தான். ஒரு கதை கேட்டு இருக்கும்போது அந்த கதையில் சொல்கிறாரு ஒருத்தர், இந்த மிருகங்களெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்ம ஏதாவது பண்ணணும்னா மிருகங்கள் நம்மளை தாக்கும், நம்ம ஏதாவது பண்ணினாப்பா அந்த மிருகங்கள் நம்மளை தாக்கும், நம்ம ஒழுங்காக போனால் மிருகங்கள்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. உண்மைதான் சொல்கிறாங்கல்ல, ரோட்டு நாய் நம்ம நடந்து போனால் அது நம்ம ஏதாவது சீனாதான் அது நம்மளை சீண்ட ஆரம்பிக்கும். அதே போல் பிசாசு எப்போதும் அப்படி தான், அவங்க அந்த லைனில் இருக்க அவங்கள ஒன்றும் பண்ணுறது கிடையாது. இப்போ அவனுக்கு பிரச்சனை யார்? நம்ம தான். அவனுக்கு சவால் யார்? நம்ம தான். ஆகுதான் பாருங்கள், நம்ம கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். நல்லா ஒரு கவனமாக கேளுங்க, நீங்கள் எந்த டீமில் இருக்கிறீங்க? ஜெயிக்கிற டீமில் இருக்கிறீங்க. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் திரும்பவும் ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. பவுல் அவர் பண்ணுற பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி நம்ம தாவீது எதுக்கெடுத்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாரோ, அதுக்கு மேலே இருக்கிறார் நம்ம ஊர் பவுல், நம்ம பைபிள் பவுல். எதுக்கு எடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். நிருபங்களாம் படித்து பாருங்க, அடிக்கடி ப்ரைஸ் பண்ணுற ஒரு மனிதன், அடிக்கடி துதிக்கிற ஒரு மனிதனாக தான் நீங்கள் பவுலை பார்க்க முடியும். ஆமென். சிறைச்சாலையில் தூக்கி போடுறாங்க, அங்கே கூட பாருங்க நம்ம ஆளு கர்த்தரை துதிச்சு பாடி ஆராதிச்சிட்டு இருக்கிறார். சூழ்நிலைகள் எல்லாமே அவருக்கு சாதகமாக வந்தது. சூழ்நிலைகள் அவர் ஒன்றும் பண்ண முடியல, சூழ்நிலைகள் அவருக்கு சாதகமாக மாற்றினார். நல்லா புரிஞ்சுங்க, எதிரிகளை கண்டு பயப்படாதீங்க, எதிரிகளை கண்டு மலைக்காதீர்கள், அவர்களை முறியடிக்கும்படியான வல்லமைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல சொல்றார், ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். பிடிச்சுக்கணும், எதிரிகள் இல்லை, எதிர்ப்புகள் இல்லை நான் சொல்ல வரல, எதிரிகள் இருப்பாங்க. ஆனால் உங்கள் மேலே உரைக்கப்பட்ட வார்த்தை என்ன, உங்கள் மீது கூறப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? ஒரு வழியாய் உனக்கு முன்பாக ஒரு 7 வழியாய் ஒரு உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்க முடியும் ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். என்ன சொல்றாருன்னா, இந்த வசனத்தில் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா, இந்த உலகத்தில் எந்த பிசாசும் ஒன்றை ஜெயிக்க முடியாது. ஆமென். இன்னொன்று சொல்லிட்டுங்களா, ஜெயிக்க முடியாது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் தாண்டி சொல்கிறேன், எந்த பிசாசும் இயேசு கிறிஸ்துவை ஜெயிக்க முடியுமா? இப்போ நீங்கள் யாருக்குள்ளே இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். அவரை ஜெயிக்க முடியாதுன்னா என்னையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா நான் பயங்கர சேஃப்டி பாதுகாப்புக்குள் இருக்கிறேன். ஆமென். இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும், இந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். எனக்காக கர்த்தர் சொல்றாரு, உனக்கு அவர் சொல்றாரு ஒப்பு கொடுப்பார், எனக்காக ஒப்பு கொடுப்பார். எல்லாரும் சொல்லுங்கள், எந்த பிசாசும் என்னை ஜெயிக்க முடியாது, நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதுனால். ஆமென். ஒரு வழியாக வருவாங்க, 7 வழியாக ஓடி போவாங்க. பைபிளில் எரேமியா
எரேமியாவுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் பெரிய பெரிய எதிரிகள்லாம் வராங்க எரேமியாவுக்கு. எரேமியாவை அழிக்க பெரிய பெரிய ஆட்கள் திட்டமிடுறாங்க வந்து. ஆனால் எரேமியா என்ன விசுவாசிச்சார் தெரியுங்களா? நாமும் அப்படி தான். நமக்கு எதிரிகள் நிறையா வரலாம், எதிர்ப்புகள் நிறையா வரலாம். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்க வேண்டும்? எப்படி உபாகம் 28:7 விசுவாசித்தோமோ அதே போல் எரேமியா விசுவாசித்த போலவும் நாம் விசுவாசிக்க வேண்டும். எடுத்துக்கொள்வோம். எரேமியாவின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை படித்து காண்பிக்கிறேன். நம்முடைய எதிர்பார்ப்பு எரேமியாவை போல. அன்னைக்கு எரேமியா இதை தான் எதிர்பார்த்தாரு, நாமும் இப்படி தான் எதிர்பார்க்க வேண்டும். 20:11 சேர்ந்து படிப்போம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். எதிரிகள் எதிர்ப்புகள் இருக்குதா? இருக்குது. ஆனா என்ன ஒரு நிச்சயம்? பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஒரு வேதபதி சொல்கின்றது இந்த வசனத்துக்கு பயங்கரமான மிகப்பெரிய யுத்த வீரனாக கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. ஆமென். மைட்டி வாரியராக தேவன் நம்மோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். திரும்ப சொல்றேன், அவரை இந்த பூமியில் இருக்கிற எந்த தீய சக்திகள் ஒன்றும் செய்ய முடியாது. அவரை ஒன்றும் செய்ய முடியாதுன்னா அவருக்குள்ள இருக்கிற எண்ணெயும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சொல்ல, நான் யுத்தங்களை செய்கிறேன். பைபிள் போடப்படுது, அடிக்கடி சொல்ல, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. எப்போது கர்த்தர் அவர் சண்டை என்கிட்ட விட்டுரு, ஜெயத்தை நீ எடுத்துக்க அப்படின்னுவாரு. அதாவது பாம்பை நான் அடிச்சிடுறேன், குச்சை மட்டும் கையில் பிடிச்சிக்க, ஏன் ஆண்டவரே சும்மா தலையில் வச்சு தட்டிக்கிட்டு. யாராவது நீ பார்த்தா, இவ்வளோ பெரிய பாம்பை நீ அடிச்ச? ஆமா, நான் தான் அடித்தேன். கர்த்தர் பாரு பெரிய பெரிய யுத்தத்தெல்லாம் அவர் பண்ணுறாரு, ஜெயத்தெல்லாம் நம்முடைய கையில் கொடுத்துட்டாரு. ஆகவேதான் புத்தி கெட்டாத விதங்களில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். வேதத்தில் யோசுவாவின் நாட்களில் 5 எமோரிய ராஜாக்கள் யுத்தம் பண்ண வராங்க, எதிரிகள் வராங்க. படிப்போம். யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். சில பேர் நினைக்கிறேன் இப்பயே பாசிட்டிவ் டிப்ஸ் எல்லாம் தரா இருப்பான்னு. யோசுவா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை சேர்ந்து படிப்போம். இதெல்லாம் வராதுங்க, பரவாயில்ல, வருங்க. 11. அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள். ஆமென். கிட்டத்தட்ட சொல்றாரு, முக்காவாசி பேர் பட்டயத்தால் சாவல, கல்மலையால் செத்தவர்கள் தான் அதிகம். இங்க பார்க்குறோம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை விளங்குது. நான் திரும்ப சொன்னேன், இந்த விதத்தில் தான் உங்களை பாதுகாப்புன்னு கிடையாது, எப்படி வேணாலும் கர்த்தர் பாதுகாப்பார். பாதுகாக்கிறதுல கூட கிரியேட்டிவ் மைண்ட் அவருக்கு இருக்குது. ஆமென். புது விதங்களில் பாதுகா, இதுவரை யாருமே பாதுகாக்காத விதத்தில் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள், யோசுவாவோ அவனுடைய டீமோ இதை எதிர்பார்க்கல. மேலேருந்து கல்மலை வரும், அதனால கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு எதிர்பார்க்கல. ஆனால் கர்த்தர் எதிர்பாராத விதங்களில் இவர்களுக்காக யுத்தம் செய்தார். அதைத்தான் மோசேஸ் அப்பயே சொன்னார், ஒரு வழியாய் உனக்கு முன்பாக வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அதே போல் இங்கே எப்படி கர்த்தர் இவர்கள் எதிரிகளை ஒன்றும் இல்லாமல் பண்ணினாரோ, வித்தியாசமான முறையில் இவங்களை எதிர்பார்த்திராத விரைவில் அடித்தாரோ. சாமுவேலின் நாட்களில் கூட ஒரு பெரிய ஒரு காரியம். சாமுவேல் பாருங்க, சாமுவேல் நாட்களில் ராஜாக்கள் இல்லை, சவுல் தான் முதல் ராஜாவாக வர்றாரு. அதுக்கு முன்னாடி சாமுவேல் நியாயாதிபதியாக தீர்க்கதரிசியாக இருந்து கொண்டிருந்தார். நியாயாதிபதியாக இருந்தபோது சவுல் அந்த நேரத்தில் வரல. பெலிஸ்தியர் அங்கே யுத்தம் பண்ண வராங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் போவோம். இப்போ ராஜாக்கெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் தேவன் சாமுவேலுக்கும் அவனுடைய ஜனத்துக்கு எப்படி தேவன் உதவி செய்தார். எதிரிகள் பெலிஸ்தர்கள் வருகிறார்கள். வரும்போது தேவன் செய்த உதவி என்ன? 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததனால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு, நம்ம ஆளு
சின்ன ஒரு மியூசிக் சவுண்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டார். என்ன மியூசிக் சவுண்டு? கொஞ்சம் ஊஃபரை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டார். சில இடத்துல ஊஃபர் அதிகமாக வச்சா அந்த ஹார்ட் பீட்டில் அப்படியே முன்னாடி போயிட்டு வரும் பாருங்க. அந்த மாதிரி இந்த சில்னஸ், மலை சாரெல்லாம் சில்னஸ், ட்ரிபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி எல்லாருக்கும் இடி முழக்கம் கேட்டுச்சு. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இடி முழக்கம் கேட்கல. எவன்லாம் பெலிஸ்தீன் கேட்டானா அத்தனை பேரும் பொட்டு போடுன்னு உழ ஆரம்பிக்கிறான். ஆமென். அதை சொல்ற தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். நல்லா புரிஞ்சுக்கணும். எதிரிகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் யுத்த வீரனாக கர்த்தர் பராக்கிரமசாலியாக என்னோடு கூட அவர் இருக்கிறார். யுத்த வீரனாக எனக்கு முன்னாடி இருக்கிறார். அவர் சொல்றார், நீ கமெண்ட்லையும் உனக்காக நான் பார்த்துக்கிறேன், உனக்காக நான் யுத்தம் பண்றேன். ஆண்டு எப்படி யுத்தம் பண்ணுவீங்க? அது உனக்கு சொல்ல தேவையில்லை. நான் யுத்தம் பண்ணுவேன். நான் இதுவரை கண்டிராத, கேட்டிராத, பார்த்திராத விதங்கள் எல்லாம் யுத்தம் நடக்கும். இந்த நியூஸை நீ இதுவரை சரித்திரத்திலே கேட்டிருக்க மாட்டேன், வரலாறுலே கேட்டிருக்க மாட்டேன், இதுவரை எங்கேயுமே நீ கேட்டிருக்க மாட்டப்பா. வித்தியாசமான ஒரு முறையில் தான் உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? எப்படி என்று கர்த்தரை கேள்வி கேட்காதீங்க. எப்படி வேணாலும் கர்த்தர் செய்வார் என்று உங்கள் வேலைன்னா வாயத்தை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே எனக்காக நேர் யுத்தம் செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். வியாதி ஒரு வழியாக வரும், 7 வழியாக ஓடி போகும். தரித்திரம் ஒரு வழியாக வரும், 7 வழியாக ஓடி போகும். ஜெயம் உங்களுக்கு உண்டாகும். எழுந்து நிற்போம். தேவன்கிட்ட நன்மைகளை எதிர்பாருங்கள். வேதம் ஏன் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நாம் நன்மைகளை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் எதிர்பார்க்காதீங்க. மனுஷர்கள் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். தேவன் ஒருத்தர் மட்டும்தான் தான் சொன்னபடியே செய்கிறவர். நமக்கு சொல்லப்பட்டபடியே அவருடைய வாக்கு நம்முடைய வாழ்வில் நிறைவேறும். நம்ம என்ன பண்ணணும்னா, எதிர்பார்த்து தேவன்கிட்ட நன்மைகளை எதிர்பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறது நம்முடைய வேலையாக இருக்கணும். ஆண்டவரே எனக்கு தெரியும் நீர் இந்த காரியத்தை செஞ்சு முடிப்பீங்கன்னு, ஆனால் எப்படி எனக்கு தெரியாது, ஆனால் நீர் எப்படி வேணுமானாலும் செய்வீர் என்று உண்மை ஸ்தோத்திரம் பண்ணுறேன், நன்றி செலுத்துறேன்னு சொல்லி கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இன்று எங்களோடு பேசினபடியாக எங்கள் கண்களை திறந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இருக்கிறபடியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தப்புவிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நம்பிக்கை மீது வைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே எதிர்காலம் உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஹல்லேலூயா. எங்கள் வியாதிக்கு, எங்கள் தரித்திரத்துக்கு, எங்கள் இல்லாமைக்கு, எங்கள் கடனுக்கு, எங்கள் பிரச்சனைக்கு, எங்கள் வீட்டில் நடக்கிற சண்டைகளுக்கு முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. ஏனென்றால் கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற தேவனாக நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஓ நன்றி 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 நன்றி. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோடு பேசினபடியால், எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். நீதிமான்களாகி எங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீர் சொன்னீர். நீர் சொன்னதுனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று உங்களிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே, ஆகவே நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. உலகம் சொல்லும் செய்யாது, ஆனால் நீர் சொன்னீர் என்றால் நிச்சயமாகவே செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் நன்மை பலனாக வரட்டும், நன்மை உண்டாகட்டும். உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இன்றைக்கு எதிர்பார்த்து உங்களுடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்துக்குள் நன்மை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை கண்டிராத, கேட்டிராத, பார்த்திராத வழிகளெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை வருவதை உங்களுடைய பிள்ளைகள் காணட்டும். அதற்கு முன்பாக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கட்டும் கர்த்தாவே. கர்த்தர் எனக்கு எப்படி வேணாலும் கர்த்தர் நன்மை செய்வார், எந்த வழிகளில் வேணாலும் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் செய்ய போகின்ற, இதுவரை பார்த்திராத விதங்கள் செய்ய போகின்ற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். இதை பார்ப்பதால் உங்களுடைய பிள்ளையுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னீரே. உன் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னீரே. நீர் செய்கிற நன்மைகளை பார்க்கும்போது அவர்கள் இருதயம் பூரிக்கட்டும், அதிசயப்பட்டு பூரிக்கட்டும் ஆண்டவரே. இது கர்த்தரால் ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று. எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது சொல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உண்டாகட்டும்.
அது பரிபூர்ணம் அடைவதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா காரியங்களும் ஒரு வழியாய் வருகிற காரியங்கள் 7 வழியாய் ஓடி போகட்டும். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற வார்த்தை நிறைவேறட்டும். இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.